ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்றைக்கி நான் ட்ரை பண்ண ரெசிபி தான் ஒரு இட்டாலியன் ரெசிபி. இதோட நேம் வந்து அக்லியோ ஓலியோ. இது வந்து எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனேன்னா, கொரியனில் ஒரு ஷோ போயிட்டுருக்கு, கல்னரி வார்ஸ்னு. அதை வச்சு தான் இன்ஸ்பயர் ஆனேன். ஸோ இது வந்து நம்ம இங்கே எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோ. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை வேக வச்சுருவோம். ஸோ இங்கே பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணியை வந்து நம்ம எப்படி ரைஸ் வந்து வடித்து சாப்பிடுவோமோ அது மாதிரி தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வரணும். கொதிச்சுட்டு 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து பட்டர்னாலும் போட்டுக்கலாம், அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதோட வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க, சால்ட்டு போட்டுட்டு. இப்போ நம்ம அந்த பாஸ்தாவை வந்து இதுலேயே போட்டு சுற்றி விட்டுருவோம். கொதிச்சு வந்தோடனே இதுலேயே நம்ம பாஸ்தா போட்டோமாக்கும் ஒரு 7 மினிட்ஸில் வந்து இந்த பாஸ்தா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவல் ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாஸ்தா வேக வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்து இதில் எக்ஸ்ட்ரா வர்ஜின்னு ஒரு ஆலிவ் ஆயில் இருக்குது, அது வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆலிவ் ஆயில் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள், இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை ஊற்றிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, இந்த எண்ணெய் சூடான உடனே வந்து நம்ம சில்லி ஆயில் வந்து ஒன்று போடணும். ஸோ சில்லி ஆயில் எப்படி பண்ணணுங்கிற ஒரு வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்து சில்லி ஆயில் எப்படி பண்ணணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இங்கே சில்லி ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சில்லி ஆயில் வந்து இப்போ நம்ம போட்டுடலாம். போட்டக்கப்புறம் கார்லிக் வந்து நல்ல ஒரு ஃபைன் சாப் பண்ணிடுங்க. ஒரு ஒரு 10 கிட்ட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு அதையும் வந்து இதை சில்லி ஆயிலோட சேர்த்து போட்டுருவோம். எண்ணெய் வந்து சூடானக்கப்புறம் இந்த சில்லி ஆயில் எதுவும் போடக்கூடாது. எண்ணெய் ஊற்றின உடனே இந்த சில்லி ஆயிலையும் கார்லிக்கையும் போட்டுடணும். ஏன்னா எண்ணெய் வந்து இதோடு சேர்ந்தே வந்து கொதிக்கணும். கொதிக்கும் போது தான் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொதிச்சக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து கையில் வந்து காஞ்ச மிளகாவை நல்லா அரைச்சி சில்லி ஃப்ளெக்ஸ் மாதிரி கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணுறதோட அந்த சில்லி ஃப்ளெக்ஸையும் வந்து நம்ம போட்டுடலாம். அந்த காஞ்ச மிளகாவை நல்லா ஃபைனாக அரைச்சி நம்ம வந்து இதோட சேர்த்து போட்டுடலாம். இதுதான் வந்து காரத்துக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு பொரிஞ்சு வர டைமில் வந்து நம்ம வேக வச்ச பாஸ்தாவை வந்து இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கே பாஸ்தாவில் நம்ம ஒரு ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக உப்பு போட்டனால இதில் உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக இருக்கிற ஃபீல் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இன்னொன்று என்னென்னா, பாஸ்தாவில் வந்து ஒரு வாட்டி நல்லா அந்த பேஸ்ட்டு நான் அந்த எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வந்து பாஸ்தா வந்து ஒரு மாதிரி ரஃப் ஆயிரும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்காது. அதனால் நான் வந்து அந்த தப்பு பண்ணிட்டேன். இந்த இதில் என்னென்னா, ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நான் ரொம்ப கிண்டிட்டேன். அதனால் எனக்கு வந்து அங்கங்கே வந்து ரொம்ப ஒரு கடையில் சாப்பிட்ற நூடுல்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து இந்த பாஸ்தா அப்படி இருக்கக்கூடாது. எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப ஃப்ரை ஆகாமல் ஒரு ஜென்டிலாக இருக்கணும். அந்த மாதிரி இது பண்ணிடுங்க. ஸோ இந்த தப்பு மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. இதை நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம இந்தியாவில் பண்ணுற மாதிரி நம்ம இந்தியன் ஸ்பைசஸ் நம்ம எதுவுமே போட வேணாம். இது வந்து ஒரு இட்டாலியன் டிஷ்ன்றனால நம்ம அந்த சில்லி ஆயிலும் அந்த சில்லி ஃப்ளெக்ஸுமே போதும் இதோட காரத்துக்கு. நான் ஏன் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிகிட்டே நம்ம வந்து கிண்டக்கூடாது நான் ஏன் சொன்னேன்னா, அது வந்து நம்ம ஊரில் உள்ள ஃப்ரைடு நூடுல்ஸ் மாதிரி ஆயிரும். இது அந்த மாதிரி ஆகக்கூடாது. நீங்கள் அந்த பாஸ்தா போட்ட உடனே ஒரு வாட்டி லைட்டாக சூட்டோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சூடோடையும் மிக்ஸ் பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஓரளவு முடிஞ்சிருச்சு. நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, பாஸ்தா தண்ணி இருக்குல்ல, பாஸ்தா தண்ணி வந்து லைட்டாக வந்து இதோட சீசனிங் பண்ணிடுவோம். போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஏன் நான் பாஸ்தா தண்ணி ஊற்றுனேன்னா, அதில் தான் வந்து உப்பு எல்லாமே இருக்குது. ஸோ இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த ஒரு ரீசன்னால் அந்த பாஸ்தா தண்ணி வந்து இந்த பாஸ்தாவோட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா இதே மாதிரி கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டால் தான் வந்து எல்லா பாஸ்தாலேயும் அந்த சில்லி ஆயிலும் அந்த நம்ம போட்ட சில்லி ஃப்ளெக்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகும்.
ஸோ இதுக்கு தொட்டுக்க வந்து நீங்கள் வந்து இதை ப்ளைனாகவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வந்து உங்கள் வீட்டில் உள்ள நார்மல் அந்த டொமேட்டோ கெச்சப் சாஸ் இருக்குல்ல, அதை வச்சுமே நீங்கள் சாப்பிட்லாம். இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆர்கனோ போட்டுடலாம். இது நம்ம ஊரில் கிடைக்கும். பட் ரியல் ரெசிபியில் வந்து என்ன போடுவாங்கன்னா பார்சிலி ஸ்லீவ்ஸ்னு ஒன்று போடுவாங்க. அது நம்ம ஊரில் அந்த அளவு கிடைக்காதனால நான் ஆல்டர்னேட்டாக வந்து இந்த ஆர்கனோ இது நான் போட்டிருக்கேன். அது கரெக்டாக வந்து கையில் ஒரு பிடி அளவு வந்து எடுத்து நல்லா தூவி விட்டுருங்க. இதுவுமே ஆர்கனோவுமே இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல, கஸ்தூரி மேத்தி கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு வந்து பேசிக்காக நம்மளுக்கு என்ன வேணும்னா ஆலிவ் ஆயில் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நார்மலாக இந்த கடலை எண்ணெயில் பண்ணுற மாதிரி பண்ணால் இந்த டேஸ்ட் வந்து வராது. ஆலிவ் ஆயில் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ண சில்லி ஆயிலுமே வந்து நான் வந்து ஒரு ஷார்ட்ஸாக நான் வந்து போடுறேன். நீங்கள் அந்த ஷார்ட்ஸை பார்த்து நீங்கள் சில்லி ஆயில் எப்படி வீட்டில் பண்ணணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கோங்க. இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணலான்னா லாஸ்ட்டாக சீஸ் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஷ்ரெட்டட் சீஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா கட்டியாக உள்ள சீஸை வந்து நல்லா ஒரு மாதிரி துருவிட்டு அதையும் மேலே போட்டால் கூட நம்மளுக்கு வந்து அந்த பாஸ்தா வந்து நல்ல ஒரு ஒட்டி நல்ல ஒரு க்ரீமி மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் கிண்டிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சர்வ் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியோட நேம் தான் வந்து அக்லியோ ஒலியோ. இது ஒரு இட்டாலியன் குசினு. ஸோ நல்லா வந்திருக்கு. இதோட டேஸ்ட் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு தொட்டுக்க நான் வந்து ஒரு சைனீஸ் டிஷ் ஒன்று நான் பண்ணியிருந்தேன், மங்கோலியன் சிக்கன்னு. ஸோ அதோட தனி வீடியோவும் நான் வந்து என்னோடய சேனலை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதையும் அதுவும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். தயவு செஞ்சு வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ தேங்க்யூ. See you on next video. Bye.